வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அக்கா மரிய ஸ்டெல்லா அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. விளவங்கோடு தொகுதியின் தேர்தல் கள நிலவரங்கள் பற்றி அக்காள்கிட்ட நம்ம விரிவாக பேச போகிறோம். அக்கா வணக்கம். வணக்கம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடு அளவில் எடுத்து பார்த்தா நாம் தமிழர் கட்சி ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக பார்த்துட்டு இருக்கோம். அண்ணன் இந்த தேர்தலில் நம்ம வெற்றி அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு இருக்காரு. இந்த ஒரு இக்கட்டான அரசியல் கட்டத்தில் உங்களை விளவங்கோடு தொகுதி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு. எப்படி உணர்றீங்க? தொகுதியில் கிட்டத்தட்ட இப்போ எல்லா வீடுகளும் போயிருக்கேன். ஆனால் மக்கள் என்ன சொல்லலான்னு நினச்சா 2024 இடைத்தேர்தல் நடந்தாச்சல்ல. ஆமாம், நம்ம 2024 இடைத்தேர்தல் சந்திச்செல்லாம் அந்த விஜயதரணி 3 ஆண்டுகள் காங்கிரஸ் இருந்த 2024 இடைத்தேர்தல். அப்போ இடைத்தேர்தலுக்கு பிறகு மக்களை போய் சந்திக்க இல்லை என்னாக்கும் மக்கள் கோரிக்கை. புதிய சட்டமன்ற உறுப்பினர் வந்து அவரை சந்திக்கல. இப்போ ஊராட்சியிலும் பேரூராட்சியிலும் இப்போ மாங்கோடு ஊராட்சி இருக்கு, புலூர்ஷாலை ஊராட்சி இருக்கு, எடைக்கோடு பேரூராட்சி இருக்கு, அருமனை பேரூராட்சி இருக்கு. என்னன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த 2024 தேர்தலுக்கு பிறகு எங்கேயும் ரோடு வசதி பண்ணி கொடுக்கல. ரோடு குடிநீர் தெரு விளக்கு இதுதான் மெயின் பாயிண்ட். மக்கள் கோரிக்கை இதுதான். எங்களுக்கு ரோடு அடிப்படை வசதி பண்ணி தரல. எங்கே போனாலும் எந்த ஊராட்சியில் போனாலும் எந்த பேரூராட்சியில் போனாலும் தெருவிளக்கு இல்லை. மக்களுக்கு அது வெகு பாதிப்பாக இருக்காங்க. தெருவிளக்கு முக்கியமான எல்லா இதிலும் அதுதான் பேசினார். தெருவிளக்கு, குடிநீர், ரோடு. இந்த 2024 தேர்தலுக்கு பிறகு அவங்க போய் பார்க்கையோ, இந்த ரோடு வசதி பண்ணி கொடுக்கையோ, தெருவிளக்கு பண்ணி கொடுக்கையோ, குடிநீர் வசதி பண்ணி கொடுக்கையோ செய்யலை. நாங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை போனோம் மாங்கோடு ஊராட்சி, புலூர்ஷாலை ஊராட்சி. அப்போ அங்கே ஆதி திராவிட காலனி அங்கே ஒரு 100 பொதுமக்கள் அங்கே வசித்து வர்றாங்க. அப்போ அவங்க என்ன செய்யுதுன்னு പറഞ്ഞால் தெருவிளக்கு இதுவரையும் அவங்க பண்ணி கொடுக்கல. அப்போ இந்த 2-3 தினங்களுக்கு முன்னாடி சட்டமன்ற உறுப்பினர் நடைப்பயணம் நடத்தினார். அப்போ மாங்கோடு ஊராட்சியில் நடைப்பயணம் நடத்தியாச்சு. அங்கே பொதுமக்கள் பார்த்துட்டு நின்னார். இவங்க எதுவுமே கேட்கலையா. அந்த ஆதி திராவிட காலனியில் தெருவிளக்கு இல்லை, குடிநீர் வசதி இல்லை, அடுத்து ரோடு வசதி இல்லை. நாங்கள் போய் பார்த்தோம். அடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா SC ST காருக்கு மட்டும் பட்டயம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வருந்தா BC இவர்களுக்கெல்லாம் கொடுக்கல, அங்கீகரிக்கப்பட்டு அவருக்கு கொடுக்கல கவர்மெண்ட்டு. അപ്പം அவங்க என்ன சொல்லணும்னு പറഞ്ഞால் இந்த ஆதி திராவிட காலனியில் இத்தனையும் பொதுமக்கள் இருக்காங்க, ஏன் இவங்க வந்து பார்க்கல, சட்டமன்ற உறுப்பினர் வந்து பார்க்கல, எங்களுக்கு குடிநீர் வசதி தரல, எங்களுக்கு தெரு விளக்கு தரல, எங்களுக்கு ரோடு வசதி பண்ணி தரல, அடிப்படை வசதிகளே பண்ணி கொடுக்கல. நாங்கள் பார்த்தாச்சு போய். அது என்ன சொல்லுன்னு சொன்னால் இந்த 2-3 ஆட்சிக்கு பிறகு அவர் 10,000 ரூபா கொடுத்து அவர் குடிநீர் போரிங் பண்ணி வச்சுருக்காங்க. 320 அடி தாழ்த்து போரிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த போரிங் வெள்ளத்தின்னு மறு விற்பனைக்காயிட்டு வெளியே கொண்டு போக்கு பார்த்துருக்காங்க. ஊராட்சி நிர்வாகமே மறு விற்பனை பண்ணக்கு அவர் பார்த்துருக்காங்க. ஆனால் அவர் மறு விற்பனை செய்யக்கு அவர் விடலை. மக்கள் சேர்ந்து அது ஏற்கனவே தண்ணி தட்டுப்பாடு இங்க இருக்கு. ரூபா கொடுத்து வாங்குற தண்ணி பாக்குறாங்க. அப்படி அப்போ அவங்க என்ன சொல்லிருந்தோம், கோரிக்கை இட்டிருக்கிறது என்னன்னு சொன்னா, மேடம் வந்து எங்களுக்கு இந்த இதுன்னு இந்த மக்கள் மத்தியில நிறைய சப்போர்ட் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. ஆனா உங்களுக்கு நீங்க இது பண்ணி தந்தா நாங்கள் ஃபுல் உங்கள் மேடத்தினாக்கு சப்போர்ட்டுன்னு தான் அவர் சொல்லியிருக்கேன். நாங்கள் அதனுள்ள முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறேன். அது பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக. நாம் தமிழர் கட்சி நம்ம பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக. இப்போ அண்ணன் உங்களை வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு. அண்ணன் உங்கள்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன? வேட்பாளராக அறிவிச்சிட்டு உங்கள்கிட்ட ஒன்று சொல்லியிருப்பார்ல, இந்த விளவங்கோடு தொகுதியில் நீங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லியிருக்கா?
ஆமாம் சொல்லியிருக்கேன் அண்ணன் சொல்லியிருக்கேன். இன்னொன்று நம்ம தேர்தல் 2-3 தேர்தல் கடந்து போயாச்சு. ம் இந்த 2026 தேர்தல் வெகு முக்கியமான தேர்தல். முக்கியமான தேர்தல் போட்டி பயங்கரமாக ம் இருக்கும் 2026 தேர்தலில். ஆனால் அண்ணன் என்ன சொல்லுன்னா வெற்றி பெற தான் செய்யணும் நாம் தமிழர் கட்சி. இலக்கு வெற்றி இலக்கு வெற்றி தான். வாக்கு சதவீதம் அப்படியெல்லாம் இல்லை, வெற்றியை நோக்கி போறோம். வெற்றியை நோக்கி நம்ம பயணம் செய்யணும். அடுத்து அண்ணன் என்ன சொல்லியிருக்கணும்னா நம்ம வாக்கு சேகரிக்க போகும்போது ஒரு மரக்கன்று வீடு வீடாக கொண்டு சென்று நம்ம வாக்கு சேகரிக்கணும். அடுத்து அண்ணன் என்ன சொன்னு പറഞ്ഞാൽ அதாவது எதிர்பார்த்த விதத்தில் நம்ம வாக்குவாதത്തിന് வந்தால் நம்ம என்ன பண்ணணும், நாம் தமிழர் கட்சிக்காரர் எதுவுமே பேசக்கூடாது. வாக்குவாதமே வேண்டாம். வாக்குவாதமே வேண்டாம், எதுவுமே பேசக்கூடாது. அப்படியே நீங்கள் நமக்கு வெற்றி தான் முக்கியம். இந்த 2026 நம்ம மிக முக்கியமான ஒரு தேர்தல், டைட்டான போட்டி. இந்த தொகுதி எடுத்து போனால் விளவங்கோடு தொகுதி முக்கியமான ஒரு போட்டியாயிட்டு போங்க. அண்ணன் வந்து விளவங்கோட வந்து ஒரு இலக்கா வச்சிருக்காரு, கண்டிப்பா வெற்றி பெறணும். நம்ம அதுக்காகவே உழைக்கணும். என்னுள்ள வெற்றி பெறுவோம் விளவங்கோடு தொகுதிக்கு கண்டிப்பா. ஓகேக்கா, இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு வேட்பாளராக இருக்கீங்க. இந்த வேட்பாளர் அறிமுகம் செய்வதற்கு முன்னாடி மரிய ஸ்டெல்லா யார்? ஏற்கனவே தமிழ்நாட்டில் தான் ஜனிச்சு வளர்ந்தது. ஜனிச்ச பிறகு அம்மா அப்பா என்ன ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்தான் ஆகும். அதுக்கு பிறகு அம்மா அப்பா என்னை அங்கே கேரளாவு கொண்டு போனாங்க. பிறந்த ஒரு மாதத்திலே கேரளாவுக்கு கொண்டு போனாங்க. இப்போ அங்கே கொண்டு போனதுக்கு பிறகு இங்கே 30 ஆண்டு காலம் அங்கே வசிச்சிருக்கேன் கேரளாவில். அங்கே தான் படித்ததும் எல்லாமே. அடுத்து மேரேஜ் டைம் தான் இங்கே தமிழ்நாடுக்கு. அது அம்மா என்ன சொல்லணும்னு പറഞ്ഞാல், நான் சொன்னேன் அங்கே கேரளாவிலே நம்ம கல்யாணம் பண்ணி அப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் என் அம்மா என்ன சொன்னேன்னு പറഞ്ഞാൽ, தமிழ்நாட்டிலே ஜெனிச்சது കൊണ്ട് தமிழ்நாட்டில் தான் கெட்டி கொடுக்கணும், இங்கே தான் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு அம்மா சொன்னார். எங்கே போனாலும் தாய்மொழி தான், எங்கே போனாலும் தாய்மொழி தான், அதுകൊണ്ട് நீ எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும்னு அப்படி அம்மா பேசினார். அதுக்காக தான் இங்கே 30 ஆண்டு அங்கே படித்து வளர்ந்துட்டு இங்கே தான் செட்டில் ஆகி இப்போ தமிழ்நாட்டில் செட்டில் ஆகி இருக்கேன். அங்கே இருந்த டைமில் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு அங்கேயே வேலை பார்த்துண்டு இருந்தாச்சு. இங்கே வந்த பிறகு எம்ஏ முடித்த பிறகு இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்க 10 ஆண்டு வேலை பார்த்துட்டு. சரி, ஓகே. இப்போ ஒரு ஆசிரியராக இருந்திருக்கீங்க. ஆமாம். இப்போ உங்களுடைய கணவன் அண்ணன் கிறிஸ்டோபர் அண்ணனுடைய களப்பணியும் வந்து அளப்பரிய நாம் கட்சிக்காக நிறைய களப்பணிகள் வந்து அவர் பண்ணியிருக்காரு. அவர் மூலமாக இப்போ நீங்கள் கட்சி உள்ளாடி வந்திருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த தேர்தல் களம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இது வந்து 2வது தேர்தல் களம். இதுக்கு முன்னாடி வந்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து போட்டி கண்டிப்பாக வந்து இந்த வார்டை வந்து நீங்கள் கைப்பற்றுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எல்லாருக்கும் இருந்து, ஆனால் கடைசி டைமில் வந்து நமக்கு அது வந்து கைகூடாமல் போயிடுச்சு. அந்த தேர்தல் கள அனுபவங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது? தேர்தல் களம் அனுபவம், இந்த பேரூராட்சியில் நான் தேர்தல் களத்தில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் தேர்தல் களம் பயங்கர நல்லா அந்த பேரூராட்சி நாங்கள் பிடிச்செடுப்போம் அப்படின்னு ஒரு நினைவு இருந்தேன். ஆனால் லாஸ்ட்டில் கனவு மாறிட்டேன். ஆனால் பரவாயில்லை, நான் நினைச்சனைக்காட்டிலும் வாக்கு வாங்குக்கு நாம் தமிழர் கட்சி பெருமை பேரூராட்சியில். ஆனால் அந்த களப்பணி அந்த பேரூராட்சியில் நாம் தமிழர் கட்சியில் இறங்க பிறகு தான் நமக்கு தெரிஞ்சது அரசியல் களம் என்னன்னுள்ளதும். இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு அப்புறம் நீங்கள் முழுக்க வந்து அரசியலுக்குள்ளாடி வந்து உங்களை வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஆசிரியர் அப்படின்னு பார்த்தவங்க எல்லாம் ஒரு அரசியல் கட்சியுடைய ஒரு முகமாக வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. உங்களுடைய பணிகள் அந்த தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலுக்கு பின்னாடி எப்படி இருந்தது? தேர்தலுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்கூலில் ஆசிரியராகிட்டு இருந்தேன். இன்னைக்கு இப்படின்னு நினச்சி இந்த 2026 தேர்தலில் அண்ணன் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராகிட்டு போட்டியிடக்கு வாய்ப்பு தந்திருக்கேன். ஆனால் ரொம்ப பெருமை என்னென்னா, കഴിഞ്ഞ ஆட்சியில் படிப்பிச்சு விட்ட குட்டிகளை எல்லாம் சந்தித்தேன். எல்லாருமே கொஞ்சம் பேர் கவர்மெண்ட் ஜாபில் கയറിயாச்சு,
கொஞ்சம் பேர் பிஎஸ்சி நர்சிங் படிச்சு அப்படியே ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கணும். அம்ப ரொம்ப பெருமை, எந்த கட்சின்னு பார்க்கல. ஆனா கட்சிக்குள்ள அவர் என்ன சொல்லுன்னா, இந்த கட்சி தான் நேர்மை, உண்மை நேர்மையான கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அந்த டீச்சர் உங்களுக்கு பகு பெருமை, நாங்க பகு பெருமையான. ஆனா கன்னி ஓட்டு டீச்சர் படிப்பிச்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸிൻ്റെയും கன்னி ஓட்டு, முதல் ஓட்டு கன்னி ஓட்டு, முதல் ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு தான். எல்லா குட்டிகளையும் சந்திச்சேன், ஸ்டூடெண்ட்ஸையும் எல்லாம் சந்திச்சேன், பேசியிருக்கேன். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பெருமை. ஸ்கூலுக்கு போயாலும் நீங்கள் வேறு யாருக்குமே ஓட் பண்ண கூடாது, நீங்கள் விவசாய சின்னத்தின்னு தான் ஓட்டு பண்ணணும் அப்படின்னு பிள்ளை எல்லாமே பேச தொடங்கியாச்சு. ஆனால் அவங்க என்ன சொல்லுன்னு, டீச்சர் இப்படி இங்கிலீஷ் தான் படிப்பிச்சோண்டிருந்தேன், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்தி கொடுத்தோண்டிருந்தேன். ஆனால் குட்டிகளுக்காக ரொம்ப பெருமை, இங்கிலீஷ் பேசிக்கொண்டிருந்தேன். டீச்சர் நீங்கள் இப்போ ஆசிரியராகிட்டு இருந்துட்டு நீங்கள் இப்போ அரசியல் இறங்கியாச்சு, எங்களுக்கு அப்படின்னு அவருக்கு ரொம்ப பெருமையாயிட்டு நினைவிலே நான் எங்களுக்கு இது சொல்ல முடியாது. சட்டமன்ற தேர்தலாയിട്ട് நீங்கள் போட்டியிடுறீங்க, அப்படி எம்எல்ஏன்னு ஒரு இது இருக்கே. நாங்கள் எல்லாரோடுமே சொல்லுவேன், எங்கள் ஆசிரியர் தான், எங்கள் படிப்பிச்ச ஆசிரியர் தான் இங்கே எம்எல்ஏ ஆகிட்டு நிற்கிறேன், இவ்வளவும் கொடுத்து ஒதுக்கி. கண்டிப்பாக டீச்சர் உங்களுக்கு பரப்புரை பண்ணுறதுக்காக நீங்கள் படித்து கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸே வந்து நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். കഴിഞ്ഞ ஆட்சியில் ரொம்ப சந்தோஷம். புலியூர் ஸ்கூலில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நாங்கள் சந்தித்தோம். கன்னி ஓட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸிൻ്റെയും கன்னி ஓட்டு விவசாய சின்னத்தினை போட்டு தாரேன் டீச்சர் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ இந்த அரசியல் களம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்ம நாம் தமிழர் கட்சி அது அப்படின்னு பார்த்தாச்சு நம்ம வந்து ரெண்டு விஷயம் சொல்லுவோம் கட்சிக்குள்ளாடி வர்றதுக்கான காரணங்கள். ஒன்று வந்து தலைவரை பார்த்து வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து நம்ம அண்ணனுடைய பேச்சை கேட்டு உள்ள வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுடைய பார்வை எப்படி இருந்தது? நாம் தமிழர் கட்சி அப்படின்னு உங்களுக்கு அறிமுகமானதோ உங்களை வந்து ஈர்த்த விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அண்ணൻ്റെ பேச்சு தான். இன்னைக்குமே நம்ம களத்தில் இறங்கும்பம் நம்ம நேரமையெல்லாம் அண்ணൻ്റെ பேச்சு கேட்டவர் ரொம்ப கம்மி தான். இன்னைக்கு பிராமன்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நாங்கள் பிராமன்ஸ், நாயர் இவர் எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் நாங்கள் பார்க்க போனும்பம் இவங்க வீட்டில் இருந்த அண்ணൻ്റെ பேச்சாக்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதுவும் ரொம்ப பெருமை என்னன்னு சொன்னால், இளைஞருக்கு எல்லாருக்குமே தெரியும், அண்ணனை தெரியும். இன்னைக்கு 60 வயசுக்கு மேற்பட்டவர் அண்ணன் பேச்சு கேட்டோண்டிருக்கிறாங்க. 60 வயசுக்கு மேல உள்ளவர். ஒரு காலத்துல இளைஞர்களாக நிரம்பி இருந்த கட்சி இன்னைக்கு வந்து வயசானவங்களும் ரொம்ப பெருமையா இருக்கு. அது காணும்போ நமக்கே ரொம்ப ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பி. அப்பா இந்த வயசாங்காலத்திலே அண்ணன் பேச்சு கேட்டோண்டிருக்குதே என்னன்னு. അപ്പോൾ അവർ എന്നെ ചൊല്ലുന്നെന്ന് പറഞ്ഞാൽ, ഇപ്പോൾ ബ്രാഹ്മൺസ് ആയവരാണെങ്കിലും ശരി, നായന്മാരാണെങ്കിലും ശരി, നമ്മൾ പോകുമ്പോൾ അവർ എന്നെ ചൊല്ലുന്നെന്ന് പറഞ്ഞാൽ ഒരേ ഒരാൾ தான் ഉണ്ട് களத்தில். எல்லா கட்சியும் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு ஆள் தான் உண்டு மேடம். தட்டி கேட்குக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்குது. அது இருந்தால் நாம் தமிழர் கட்சி அண்ணன் தான் இருக்குது, வேற யாருமே கிடையாது அப்படின்னு ஒரு பேச்சு. இப்போ இந்த பிராமின்ஸ், இந்த நாயஸ் இப்படி குறிப்பிட்டு சொல்றீங்க, இவங்க எல்லாருமே வந்து அடிப்படையில வந்து ஒரு பிஜேபி தத்துவத்தை வந்து அவங்க சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்டவங்க தான். ஆமா ஆமா. ஆனா இப்போ வந்து அவங்க அண்ணனுடைய பேச்சை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அண்ணன் பேசின ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் வைரல் ஆயிட்டு இருக்கு. அண்ணன் வந்து பிராமண கடப்பாறை எடுத்து பெரியாரை தகர்ப்போம் அப்படின்னு பேசின விஷயம். அப்போ வந்து அந்த களத்துல வந்து அந்த பிராமண கடப்பாறை அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் சம்பந்தப்பட்டதா வந்து மக்கள் மத்தியில வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க அந்த களத்துல உணர்ந்தது என்ன? அந்த பிராமின்ஸா இருந்தாலும் நாயஸா இருந்தாலும் அவங்க வந்து நாம் தமிழர் கட்சி நோக்கி வாராங்களா, இல்ல வந்து சீமானை வந்து பிஜேபியோட இன்னொரு டீம் அவங்க பாக்குறாங்களா? இல்ல, அண்ணனே பிஜேபி டீமுமாயிட்டு பார்க்கல. நேரமே என்ன சொல்லுன்னு പറഞ്ഞാ, இப்போ நம்ம ஓட்டு விவசாய சின்னத்தில் இட்டா பிஜேபி பிடிஎம் அதான் பேசிக்கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு இந்த 2026 தேர்தலில் போன பிறகு அவங்க அது பேசவே கிடையாது. பிஜேபி பிடிஎம்மான அண்ணன் நம்ம விவசாய சின்னத்தின் ஓட்டுட்ட பிஜேபி பிடிஎம் ஆட்டு போகுமே என்ன கிடையாது. அண்ணனை வந்து ஒரு அண்ணனுக்கு ஒரு அங்கீகாரம் அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அண்ணன் மேல இந்த பார்வை அது வெகு பெருமை. பிராமன்ஸ் நாயமாரும் அண்ணனை வெகு ரெஸ்பெக்டோட அப்படியே அவர் பேசுறாங்க. நீங்க பாருங்க, நாங்க யூடியூப்ல கேட்டுக்கொண்டிருக்கீங்க. நாங்க எங்களை காட்டினார் அவரு. பிராமன்ஸ் ஒரு 75 வயசு இருக்கும் அந்த ஆளுன்னு.
பூஜை எல்லாம் பண்ணிய பிறகு அண்ணன் ராவிലെ தொட்டி இந்த நீங்கள் ஆஃப்டர்நூன் வருന്നത് வரையும் நாங்கள் இந்த பேச்சாக்கம் கேட்டுருந்தேன். உண்மை அது கேட்குമ്പോൾ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணனை இത്ര மாத்திரம் அவரை ரெஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த பிராமன்ஸ் நாயர். இதுதான் முக்கியமான ஒரு இது. இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னொரு விஷயத்த வந்து தொடர்ச்சியாக விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. அண்ணன் பெரியாரை வந்து விமர்சித்து பேசுறதே வந்து இந்த பாஜகவுக்கு ஆதரவாக தான் பேசிட்டு இருக்காரு அந்த மாதிரி. அப்போ இவங்க வந்து அண்ணன் சீமானை வந்து ஆதரிப்பது இந்த பெரியாரை எதிர்க்கிறார் அப்படிங்கிற காரணத்துக்காக, இல்லை அண்ணனுடைய கொள்கைக்காக அவங்க ஆதரிக்கிறாங்களா? பெரியாரை எதிர்க்காருக்கு அது இதுவரையும் பேசல. இந்த பொதுமக்களும் பெரியாரை பற்றி ஒண்ணுமே பேசல. அண்ணன் கொள்கை தான். அப்போ பெரியார் வந்து அவங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை. இல்லை இல்லை, அது இல்லை. சில இடங்களில் போகும்போது பொதுமக்கள் என்ன பேசினாருன்னா, ஏன் அண்ணன் பிஜேபியை தட்டி கேட்காது, பிஜேபி விமர்சிக்கல விமர்சிக்கல. கொஞ்சம் பேர் டீச்சர் ஏன் எல்லாருமே போகும்போது டீச்சர்னாக்க கூப்பிடுனது, என் டீச்சர் அண்ணன் பிஜேபியை ஏன் விமர்சிக்கல. இப்போ இது ஒரு பிரச்சனை உருவாயிடுச்சு காங்கிரஸில். இந்த காந்திஜி ஆமாம், ஊரக வேலை வாய்ப்பு. ஆமாம். இப்போ பொதுமக்கள் என்ன கேட்டுன்னு சொன்னா, அண்ணன் எல்லாமே எதிர்த்து பேசுனாரே, ஏன் இவரை பற்றி பேசல, ஏன் அண்ணன் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணினாரு, அண்ணன் எந்த அண்ணன் பேச்சு நாங்கள் கேட்டோண்டு தானே இருக்குது, அண்ணன் பிஜேபியை ஏன் விமர்சிக்க, அதினுள்ள காரணம் என்ன, இதாக்கும் பொதுமக்கள் கேட்குறது. இல்லை, இதையும் வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு விமர்சனமாக எடுத்துட்டு தான் வராங்க. அண்ணன் வந்து காங்கிரஸ் எதிர்க்கிறாரு, திமுக எதிர்க்கிறாரு, ஆனால் பிஜேபி எதிர்க்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? அண்ணன் பிஜேபி எதிர்க்கிறாரா இல்லையா? அண்ணன் பிஜேபி மாட்டு கனெக்ட் இல்லை என்று சொன்னாலும் அவங்க சொல்லுന്നത് ஏதோ ஒன்று இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கு. அதனால அண்ணன் ஸ்டேஜில் பிஜேபியை விமர்சிக்கல, ஏன்னு தெரியல. அதுக்கெல்லாம் உங்களுடைய பதில் அதுக்கு என்ன? உங்களுடைய கருத்து, அண்ணன் வந்து பிஜேபி விமர்சிக்கலன்னு மக்கள் சொல்றாங்க, உங்கள்ட்ட நேரடியா வந்து சொல்றாங்க. அவங்கள்ட்ட அவங்களுக்கு நீங்க ஒரு பதில் சொல்லணும், அது என்ன பதிலா இருந்தது? ஆனா என்ன பதில்னு சொன்னா, அந்த டைம்ல பொதுமக்கள் கேட்பாரல்ல, அந்த டீச்சர் ஏன் இந்த பிஜேபியை விமர்சிக்கல. அப்ப நான் என்ன சொன்னேன்னு പറഞ്ഞാ, அண்ணன் பிஜேபியை விமர்சிக்காரே, மத்திய அரசினை விமர்சிக்காரே, அண்ணன் மத்திய அரசினை விமர்சிக்காத இருக்கவே இல்லை, அண்ணன் மத்திய அரசினை விமர்சிச்சுட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொன்னேன். இல்லை டீச்சரே, எங்களுக்கு தெரியுமே, அவர் இந்த ஒரு 6-7 மாதத்துக்கு பிறகு அவர் பிஜேபியை விமர்சிக்கவே இல்லை, அவர் ஸ்டேஜில் ஏறினா எங்களுக்கு தெரியும், நாங்கள் பேச்சு கேட்டோண்டு தானே இருக்கின்றது அப்படின்னு. இல்லை நான் சொன்னேன், இல்லை அண்ணன் விமர்சிக்காரே அப்படின்னு. அவர் என்ன உள்வாங்கணுன்னு வரைஞ்சா, இந்த 2026 நேரமே எல்லாம் என்ன நினச்சுண்டிருந்தேன், காங்கிரஸ் நல்லதாக்கும் அப்படின்னு ஒரு நினைவு பொதுமக்களுக்கு இருந்தாங்க. இன்னைக்கு பொதுமக்களுக்கு என்னன்னு நினைச்சா, காங்கிரஸ் எல்லாமே அழிமதி, எல்லாமே போயாச்சு. இன்னைக்கு என்ன சொல்லணும்னு പറഞ്ഞா, இன்னைக்கு காங்கிரஸே கிடையாது, காங்கிரஸே கிடையாது. நேரமெல்லாம் ரொம்ப பெருமையாட்டு பேசிக்கொண்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம போகும்போது என்ன சொல்லுறது, காங்கிரஸ் இன்னைக்கு கிடையாது, முழுக்காயிட்டு அது அழிஞ்சு போயாச்சு. அதுக்காக்கும் ரொம்ப பெருமையாட்டு பேசுனது ஆறு, நாம் தமிழ் கட்சியில் அண்ணன். இதாக்கும் பொதுமக்കളുടെ ஒரு இது. ஆனால் இது பிஜேபியை ஏன் விமர்சிக்கலே എന്നുള്ള ஒரு இல்லை, இப்போ அண்ணன் பிஜேபி விமர்சிக்கலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் பிஜேபிக்கு ஒரு திட்டம் கொண்டு வருதுன்னா, அது திமுக எதிர்க்கிறத விட பலமாக வந்து அண்ணன் நாம் தமிழர் கட்சி தான் எதிர்த்துட்டு இருக்காங்க. ஆமாம், அது ஊடக வெளிச்சம் இல்லாதனால மக்கள் மத்தியில் அப்படி ஒரு இது பரவுதா? ஆமாம், ஊடகம் என்ன சொன்னால், அவரே மக்கள் கேட்பாங்க, அண்ணன் இந்த ஸ்பீச் கேட்பாங்கல்ல. அப்போ கேட்கும்போது என்ன எல்லாமே ஃபுல் அண்ணன் என்ன சொல்லுறது, திமுக 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 அப்படின்னு ஒரு பொதுமக்களுக்கு இருக்காங்க. ஆனால் பிஜேபி அங்கே உள்ளே கொண்டு வரல, பிஜேபியை ஏன் விமர்சிக்கல அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு மக்களுக்கு இருக்கு. ஏன்னா இந்த பட்ஜெட்டு முடிஞ்சாச்சல்ல, இந்த பட்ஜெட்டு முடிஞ்ச பிறகு சீதாராமன் ஏன் சொல்லலை அண்ணன், ஏன் இப்படி திங்ஸ் எல்லாம் இப்படி விலை ஏறி போகுது, ஆனால் ஏன் அவர் பேசாத இருக்கீங்க அப்படின்னு ஒரு இது இருக்கு பொதுமக்களுக்கு.
சரி, ஓகே. களத்துல வந்து அண்ணனை வந்து பிஜேபி விமர்சிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ வந்து இந்த விளவங்கோடு அரசியல் களம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, நீங்க இப்போ சொன்னீங்க காங்கிரஸ் வந்து உடஞ்சிட்டு இருக்கு, காங்கிரஸ் வந்து ஒன்றும் இல்லாம போயிட்டு இருக்கு அப்படி. அந்த ஒண்ணுமே இல்லாத காங்கிரஸ் உயிரோட இருக்க பகுதிகள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி, கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி, இந்த 2 இடத்துல வந்து பலமா இருக்காங்க. பலமா இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன? இந்த விளவங்கோடு தொகுதியில வந்து காங்கிரஸ் எல்லா இடமுமே வந்து அவருடைய அழிவு பாதை நோக்கி போயிட்டு இருக்கும். இந்த விளவங்கோடு தொகுதியில வந்து அவங்களுடைய வளர்ச்சிக்கான காரணம் என்னவா இருக்கு? அது வளர்ச்சிக்குள்ள காரணமே எனக்கு புரிஞ்சிட்டு. நம்ம பொதுமக்களுக்கு சந்திக்க போகும்போது பொதுமக்கள் இந்த 2024 தேர்தலுக்கு பிறகு இருந்த சட்டமன்ற உறுப்பினர்னு அவங்க வாய்க்கு வராத பேசுறாங்க. ஆனா இந்த தேர்தல் டைம்ல கெதிகட்டி இவங்க போய் நம்ம இந்த பிஜேபி வந்துடும் என்னுள்ள ஒரு இதாக்கும் இவங்க என்ன சொல்லுന്നത് காங்கிரஸுக்கு நாங்க போய் ஓட்டிடுന്നത് பிள்ளை அதுக்காக ஆகும் என்ன. ஆனா எங்களுக்கு ஒரு இது இருக்கு, விளவங்கோடு தொகுதிக்கு புதிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வரணும் என்னுள்ள ஒரு இது இருக்கு எங்களுக்கு இந்த 2026. ஆனா அங்கே என்னன்னு പറഞ്ഞാൽ இந்த 2026 தேர்தலுக்கு பிறகு எங்கேயுமே போய் விசிட் பண்ணல, பொதுமக்களை பார்க்கவே இல்லை சட்டமன்ற உறுப்பினர். அப்போ இன்னைக்கு பொதுமக்கள் என்ன விசாரிக்கணும்னா 2026 மாறி வரணும், ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். இனி காங்கிரஸ் ஒன்றுமே இல்லை, அதுக்காக நாங்கள் பார்க்குறது. ஆனால் பொதுமக்கள் என்ன சொல்லணும்னா எல்லா பொதுமக்களும் நினைக்கணும், விளவங்கோடு தொகுதியில் இருக்குன்னா எல்லா பொதுமக்களும் உள் வாங்கணும். நாம் தமிழர் கட்சி என்னுள்ள ஒரு அண்ணன் இந்த அவரு கேட்க ஒரே ஆள் தான் இருக்கு நாம் தமிழர் கட்சியில, நம்ம அண்ணன் தான், வேற யாருமே கிடையாது. அப்படியாக்கு பொதுமக்கள் சொல்லுന്നത് பிள்ளை எங்களை வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு என்னன்னா, இந்த நேரமே காட்டிலும் இந்த காங்கிரஸ் ரொம்ப அழிஞ்சு போயாச்சு, எல்லாமே விவசாயம் அழிஞ்சு போயாச்சு, இயற்கை அழிஞ்சு போயாச்சு. இப்போ மூக்கிന് மூலையில் எல்லாமே டாஸ்மார்க்கு கஞ்சாவு கூழ് എല്ലാ ദിവസവും നൈറ്റ് ഒരു 12-1 മണിയൊക്കെ 1 മണി നൈറ്റ് கரண்ட் ஆஃப் ஆக்கி என்ன நடத்துனாங்க, நைட்டு கஞ்சாவு தான். அப்படிதான் எல்லாருமே இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இயற்கையும் விவசாயம் எல்லாம் அழிஞ்சு போயாச்சு. இன்னைக்கு ஊழல் ஃபுல்லுமே ஊழல் தான். ஆனால் பொதுமக்களுக்கு புரியுது இன்னைக்கு இந்த ஆட்சி, இந்த காங்கிரஸும் இந்த டிஎம்கே ஆட்சி, இந்த டிஎம்கே ஆட்சியில் தான் ஸ்கூலுகளில் எல்லாமே, எல்லா ஸ்கூலுகளிலும், எந்த ஒரு ஸ்கூலுகளிலும் இல்லை, எல்லா ஸ்கூலுகளிலுமே இது டாஸ்மாக் கஞ்சாவு எல்லாமே விற்பனை இருக்கு. அங்கே குட்டிகள் யூஸ் பண்ணி செய்து. அது எந்த ஆட்சியில் நினைச்சா டிஎம்கே ஆட்சியில் தான். டிஎம்கே ஆட்சியில் பள்ளி மாணவர்கள் மத்தியிலே வந்து போதை ஈஸியாக புழங்குது. அது டிஎம்கே ஆட்சியில் தான். எந்த ஆட்சியிலுமே இல்லாதது இந்த டிஎம்கே ஆட்சியில் தான் மாணவ மத்தியில் இந்த கஞ்சாவு இந்த டாஸ்மாக் இந்த ரெண்டுமே இந்த டிஎம்கே ஆட்சியில் தான். வேற எந்த ஆட்சியிலுமே அல்ல, இந்த டிஎம்கே ஆட்சியில் தான் இந்த பிள்ளைய மாணவிகள் இந்த ஸ்கூலுகளில் எல்லாமே டாஸ்மாக் இந்த இதுதான். ஆனால் நாங்கள் போகும்போது பொதுமக்கள் சொல்கிறாங்க இந்த டாஸ்மார்க் எங்களுக்கு ரொம்ப வேதனாஜனகமாயிட்டு போகுது. பொதுமக்கள் அவ்வளவு குற்றச்சாட்டு சொன்னாலும் அந்த தேர்தல் வரும் அவங்க வந்து காங்கிரஸ் தேடி போறதுக்கான காரணம் வந்து அது மத அரசியல் ஒரு முக்கியமான தேர்தல் டைமில் இந்த அவங்க சொன்னாங்க ஒரு 80-81 இயர்ஸ் சொன்னாங்க, அமைச்சி மாதிரி சொன்னாங்க, நாங்கள் ஏன் தேடி போகணும் பிள்ளைன்னு சொன்னால் பிள்ளைக்கு ஏன் இட்டு தராது, அந்த வாக்கு ஏன் இட்டு தராது, நாங்கள் தேடி போகணும்னு சொன்னால் மதம் தாங்க முன்னாடி மதம் தான் முன்னாடி. அவர் என்ன நினைச்சிருக்கணும்னு சொன்னா பொதுமக்கள் என்ன நினைச்சிருக்கணும்னா நம்ம கைக்கு ஓட்டு பண்ணா, நம்ம காங்கிரஸுக்கு ஓட்டு பண்ணா அந்த சர்ச்சு ஒண்ணுமே செய்யாது, அது அப்படியே வாழ்ந்தோண்டு இருக்கும். அப்படியாக்கும் ஓட்டை மாற்றி போட்டா சர்ச் அழிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓட்டு மாற்றி போட்டா சர்ச்சு அழிஞ்சிடுமோ, நமக்கு இப்படி பைபிள் பிடிச்சோண்டு இப்படி போக முடியுமோ என்னுள்ள ஒரு நினைவாக்கும் அவரு பொதுமக்கள் நினைச்சொண்டிருக்காங்க. இந்த காங்கிரஸ் வந்து அப்படி கிறிஸ்தவர்களுக்கு என்ன பண்ணியிருக்கு? கிறிஸ்தவர்கள் வந்து காங்கிரஸ் இவ்வளவு நம்புறாங்கன்னா காங்கிரஸ் வந்து ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும்ல கிறிஸ்தவர்களுக்கு, அப்படி என்ன பண்ணியிருக்காங்க இவ்வளவு? ஆனால் பொதுமக்கள்கிட்ட கேட்கும்போது காங்கிரஸ் எதுவுமே பண்ணல, எதுவுமே பண்ணலேன்னு அவங்க தான் சொல்றாங்க. ஆனா காங்கிரஸ் வந்து விட்டு கொடுக்கறதுக்கு மனசும் இல்லை, காங்கிரஸ்னே விட்டு கொடுக்க அவங்களுக்கு மனசும் இல்லை. நாங்க கேட்டிருக்கேன், 80-85 வயசாயவர் சொல்லியிருக்கேன், அங்க விட்டு கொடுக்க இல்லை. நான் என்ன சொன்னு வரைஞ்சா இந்த காங்கிரஸ் ஆட்சியிலும் இந்த டிஎம்கே ஆட்சியிலும் தான் பெண் வாணிபம்
ஜாஸ்தியாயிட்டு இருந்திருக்கு. ம். எல்லாம் சொல்லி கொடுத்த பிறகும் அப்படியா பிள்ளைன்னு கேட்குறாங்க. ஆமா, அப்படிதான். இந்த டிஎம்கே ஆட்சியிலும் இந்த காங்கிரஸ் ஆட்சியிலும் தான் இந்த இதெல்லாமே நடக்குது. பெண் மானிஃபம் இது எல்லாமே நடக்குது. இந்த மாணவிகள் ஃபுல்லுமே இந்த டாஸ்மார்க்கிന് அடிமையாச்சு, கஞ்சாவின் அடிமையாச்சு, எல்லாமே இந்த டிஎம்கே ஆட்சியில தான். ஏன் நீங்க புரியலன்னு கேட்டா அவங்க பிறவும் என்ன சொல்லணும்னு പറഞ്ഞാ நாங்க டிஎம்கே பார்க்கல, நாங்க காங்கிரஸ் ஆக்கும் பார்க்குന്നത് அப்படின்னுள்ள ஒரு நினைவாக்கும் காந்திய. ஆமா, நம்ம இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவை விட காங்கிரஸ் வந்து வலுவா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆ ஆ அப்படி. அப்போ எதுக்காக நீங்க காங்கிரஸுக்கு லாஸ்ட் கட்டம் நீங்க எதுக்காக அந்த வாக்கு நீங்க பண்ணக்கு போறேன்னு கேட்டா மதம். ஏய், அவங்க இப்ப மதத்தை பார்த்து வாக்களிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாலும் இதுக்கு முன்னாடி விஜயதரணி வந்து தொடர்ச்சியா வந்து 3 வாட்டி வந்து சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாங்க. ஆனா அவங்க ஒரு ஹிந்து தான். அவங்க ஒரு ஹிந்துவா இருந்தாலும் காங்கிரஸ் சார்பில் போட்டிடுறாங்க. அவங்களுக்கு இந்த வெற்றியை வந்து மக்கள் கொடுத்துருக்காங்களே, 3 வாட்டி தொடர்ச்சியா கொடுத்துருக்காங்க. ஆமா, அப்ப அவங்க அந்த இடத்துல வந்து யார் நிக்கிறாங்க அப்படின்றது பாக்குற மாதிரி தெரியலையே. இல்லை யார் இந்த பொதுமக்கள் என்ன சொல்லணும்னா, நாங்கள் போனப்போ பொதுமக்களோட நாங்கள் பேசுவார்த்தை நடத்தும்போ பொதுமக்கள் என்ன சொல்லணும்னு, இந்த விளவங்கோடு தொகுதிக்கு காங்கிரஸில் எந்த நாயை கொண்டு நிறுத்தியாலும் ஜெயிப்பாங்க பிள்ளை அப்படின்னு. அப்படியாக அவங்க சொல்லுന്നുണ്ട്. எந்த நாயை கொண்டு நிறுத்தியாலும் பிள்ளைன்னு என்ன நினைச்சேன், எந்த நாயை கொண்டு நிறுத்தியாலும் ஜெயிப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன பாட்டி, அதுக்கு காரணம் என்ன அம்மே என்று கேட்டால் அவங்க என்ன சொல்லுന്നത്, மதம்தான். இப்போ பிள்ளை இப்போ நாம் தமிழர் கட்சி இல்லை ஒரு வேட்பாளராயிட்டு போட்டியிருக்காங்க. எங்களுக்கு மனசு இருக்கு, இந்த ஏர் உழவன் അല്ലെങ്കിൽ விவசாய சின்னத்தின்னு எங்களுக்கு வாக்கு செய்ய தரணும், பிள்ளை நல்ல ஒரு கேண்டிடேட் ஆகும், எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனால் இந்த கட்சி ஜெயிச்ச பிறகு இவங்க இந்த பொதுமக்களுக்கு என்னன்னு சொன்னால் மதம் மாறி போகுமோ என்னொரு நினைவு. அண்ணன் பிஜேபியோடு கனெக்ட் வைப்பாங்களா அப்படின்னு ஒரு இது இருக்கு பொதுமக்கள். மதத்தை தான் ஒரே பிடியா மதத்தை தான் ஒரே பிடியாட்டு இருக்கிறது. இல்லை, கல்வியில் சிறந்த குமரி மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு படிச்சவங்க இருந்தும் அவங்களுடைய சிந்தனை வந்து அப்படி மதம் தான் அவங்களே வந்து ஆண்டுட்டு இருக்கேன். அது எங்களுக்கு ரொம்ப ஒரு வேதனையாயிட்டு போகுது. நாங்கள் போன ஏரியா இதில் எல்லாம் போகும்போது அப்படிதான் அவர் சொல்லியிருந்தது. ஆனால் நிறைய மக்களுக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர் மாறி இனி இந்த 2026 தேர்தலில் புதுசாயிட்டு ஒரு ஆள் வரணும்னு ஒரு கனவு இருக்கு. இல்லை, கிறிஸ்தவம் வந்து மூட நம்பிக்கை அழிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே கிறிஸ்தவம் தான் காங்கிரஸை வந்து இந்த ஒரு மூட நம்பிக்கை மாதிரி நம்பிட்டு இருக்காங்கன்னா அது அவங்களை என்ன சொல்றது? ஆமாம், மூட நம்பிக்கை தான். காங்கிரஸ் வந்து எங்களை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு காங்கிரஸ் வந்து எங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு நினைவு. என்ன பொதுமக்கள் என்ன சொல்லணும்னா, நம்ம இப்போ இந்த மாணவிகள் ஸ்கூல் குட்டிகள் இருக்காங்க எல்லாம், அப்போ அதில் ஏதாவது ஒரு இந்த ஸ்கூலில் ஏதாவது பிரச்சனை வந்து டாஸ்மார்க் இதല്ലെങ്കിൽ கஞ்சாவை அடித்து அவர் அப்படி போதையிலிருந்து ஏன்னு சொன்னால் இந்த இதொன்னும் இது எதுவுமே ஊடகத்தில் வராது. புரிஞ்சுதா? இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அப்படி இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஊடகத்தில் ஒன்றும் வராதது உண்டு, இது ஒன்றும் நடக்கல, இவர் போய் பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு நினைவு பொதுமக்களுக்கு இருக்கு. அப்போ ஊடகமும் அவங்களுடைய வளர்ச்சி ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு ஒரு இது. ஏன்னு ஒன்னா இதெல்லாம் மறவாயிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூல் மாணவிகள் பண்ணுனதும் இந்த இது எல்லாமே மறவாயிட்டு இருக்காங்க. இந்த டாஸ்மார்க் இல்லை கஞ்சாவு இந்த கூழ் சாப்பிட்டுட்டு குட்டிகள் இது பண்ணுனது எல்லாமே என்ன ஒரு மறவாயிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் பேசும்போது அப்படி ஒன்றும் இல்லை பிள்ளை, எங்கள் ஸ்கூலில் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு ஒரு நினைவு இருக்கு. காங்கிரஸ் இருந்தால் தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு நினைவாக்கும் இந்த பொதுமக்களுக்கு. இப்போ நம்ம விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது நம்ம தொகுதிக்கு 4வது சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முதல் தேர்தலில் வந்து அண்ணன் பொன் மணிகண்டன் அவர்கள் போட்டி போட்டார், 2000 சில்லற வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாரு. அதுக்கு அடுத்த தேர்தல் மேரி ஆட்லின் அவங்க வந்து போட்டி போட்டாங்க, அவங்க வந்து ஒரு 12,000 வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க. போன இடைத்தேர்தலில் நம்ம சந்திச்சோம், ஒரு 10,000 வாக்குகள் வாங்கணும், 10,000 சில்லற வாக்குகள் வாங்கணும். முதல் தேர்தலேருந்து 2வது தேர்தலுக்கு ஒரு 8,000 வாக்குகள் வந்து நமக்கு வித்தியாசம், ஒரு 10,000 வாக்குகள் வித்தியாசம் இருக்கு. இன்னும் இடைத்தேர்தலில் வந்து நம்ம ஒரு 2,000 வாக்கு கம்மியாக தான் வாங்கியிருக்கோம். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து நீங்க சந்திக்க போறீங்க, உங்களுடைய இலக்கு எதுவாக இருக்கு? 2026 சட்டமன்ற தேர்தலில்
இந்த 3 தேர்தல் கடந்து போவாங்கல்ல நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு ம். கடந்து போச்சு அதுக்கான டபுள் மடங்கு நம்ம வெற்றி பெறுவோம் நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு கண்டிப்பா என்ன சொன்னா அதில் ரீசன் இருக்கு அதுக்காக சொல்றேனே நேரமே ஊட இந்த அண்ணன் ஸ்பீச் பேச்சு ம். கம்மி தான் இருந்தாங்க மக்கள் மத்தியில் பார்க்க கம்மி தான் இருந்தாங்க இந்த 2026 மக்கள் உணர்ந்தாங்க ம். நாம் தமிழர் கட்சி என்னன்னும் அண்ணன் பேச்சு என்னன்னுள்ளதும் அது தெரியல ஏன்னா அண்ணன் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆடு மாடு மாநாடு தண்ணீர் மாநாடு கடலம்மை மாநாடு இப்போ மக்களின் மாநாடு இதெல்லாம் ரொம்ப பெருமையாட்டாக்கும் பேசுனது மக்கள் அதுக்காக இந்த விளவங்கோடு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க வெற்றி பெறும் அதுக்காக உள்ள அப்ப அண்ணன் பண்ண இந்த மாநாடு எல்லாம் திமுக சைடுல வந்து விமர்சனங்களை சந்திச்சாலும் மக்கள் மத்தியில ஒரு பார்வையை திருப்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா பார்வை இருக்காங்க கண்டிப்பா பார்வை இருக்கு பின்ன ஒரு மக்கள் பொதுமக்கள் பார்வையில் என்னன்னு പറഞ്ഞാൽ அண்ணன் ஒரு விளவங்கோடு தொகுதிக்கு ஒரு எளிய வேட்பாளர்னை இட்டிருக்கு அப்படின்னு ஒரு இது இருக்கு பொதுமக்களுக்கு அண்ணன் ஒரு அது ரொம்ப பெருமையா அண்ணன் அப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு அப்படி ஒரு மக்களுக்கு மத்தியில் இருக்கு 234 தொகுதியிலுமே வந்து ஒரு எளிய பின்புலத்துல எளிய ஒரு பெண் வேட்பாளர்னு விட்டிருக்கு அண்ணன் ஒன்றும் பார்க்கலே பாவப்பட்ட ஒரு வேட்பாளர்னு பார்க்கலே அண்ணன் அப்படி ஒரு எளிய வீட்டில் உள்ள பெண் வேட்பாளர்னு விட்டிருக்கு அது எங்களுக்கு பொதுமக்களுக்கு எல்லா பேரூராட்சியிலும் எல்லா ஊராட்சியிலும் எல்லாருக்குமே ரொம்ப பெருமை சரி ஓகே இப்போ தேர்தல் களத்தில் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பரப்புரை பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாம் இப்போ தேர்தல் களத்தில் மக்களை சந்திப்பாக மக்களை சந்திக்கிறதா இருந்தாலும் சரி இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழலை நீங்கள் வந்து உற்று நோக்குவதாக இருந்தாலும் சரி இங்கே உங்களுடைய போட்டியாக நீங்கள் யாரை பார்க்குறீங்க இந்த தொகுதியில் ஏன்னா ஆல்ரெடி வந்து காங்கிரஸ் வந்து வலுவாக இருக்குது இப்போ வந்து ஏற்கனவே இங்கே போட்டிட்டு 3 முறை வெற்றி பெற்ற விஜயதரணி திரும்ப வந்து பாஜகவில் போட்டியிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு அப்படி பேச்சு போயிட்டு இருக்கு அப்போ இந்த களத்தில் வந்து யாரை நீங்கள் போட்டியாக பார்க்குறீங்க அதிமுகவும் நிக்கல இந்த தொகுதிக்கு ராணி ஓ அப்போ யார் இந்த தொகுதி பங்கீடு யாருக்கு போகும் அப்படிங்கிறது அப்படின்னு தெரியாது நேற்றைக்கு அவர் வெளியிட்டாங்க ராணி போட்டியிடக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உத்தேச வேட்பாளர்கள் தரகட்பட்ட அவரும் அந்த ராணி அடுத்து விளவங்கோடு தொகுதிக்கு மரிய ஸ்டெல்லாயும் டிவிகேக்கு மைக்கேல் குமாரும் அப்படி இருக்கு ஆனால் போட்டி விளவங்கோடு தொகுதிக்கு பார்வையில் பார்த்தோன்னா இந்த என்டிகேயும் காங்கிரஸா நாம் தமிழர் போட்டி ஏன்னா போட்டி பயங்கர வெற்றியமான ஒரு போட்டியா இருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் எல்லாம் நமக்கு வந்து இளைஞர்கள் வாக்கு அதிகமா இருந்தது ஆனா இப்போ வந்து டிவிகே அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்சி தொடங்கி இருக்காங்க அந்த கட்சினால நமக்கு வாக்கு சதவீதம் குறைகிறதுக்கோ இல்ல கண்டிப்பா குறையாது ஏன்னு சொன்னா இந்த நாம் தமிழர் கட்சியில் இருந்தா இளைஞர் எல்லாருமே அப்படிதான் இருக்குது யாருமே டிவிகேலேக்கு எல்லாருமே சொல்றாங்க ஆனா எங்கே அதிகமாயிட்டு இல்லை அப்படி டிவிகே அப்படி அதிகமாயிட்டு இல்லை ஆனாலும் இளைஞர் எல்லாமே அண்ணன் பேச்சு நாங்கள் போய் பார்த்தோம் எல்லா இளைஞர்களை அப்படிதான் அண்ணன் பேச்சாக்கும் அவருக்கு முக்கியம் அது ஒரு ரசிகர் இப்போ விஜய் ரசிகர் நிறைய இருக்கலாம் ஆனால் ஓட்டு போகும்னு கேட்டால் அது ஓட்டு போகாது வாக்காய் மாறாது ஆனால் டிவிக்கே வந்தாச்சு அது நாம் தமிழர் கட்சி வாக்கு குறைஞ்சு போகுமே அப்படி கிடையாது ஆனால் வாக்கு குறைஞ்சு போனாலும் காங்கிரஸுக்கு தான் குறையும் காங்கிரஸினுள்ள கண்டிப்பா காங்கிரஸினுள்ள வாக்கு குறையும் சரி ஓகே இப்போ இந்த விளவங்கோடு தொகுதி மக்களுக்கு நீங்கள் தேர்தல் வாக்குறுதிகள் நான் வெற்றி பெற்றாச்சு இந்த தொகுதிக்கு நான் இது பண்ணுவேன் அப்படின்னு நான் எதை சொல்லுவீங்க ஆமாம் சொல்லியிருக்கேன் வெற்றி பெற்று കഴിഞ്ഞാൽ அவருக்கு 4 கோரிக்கை தான் அவர் சொல்லியிருக்கேன் ஒரு ரோடு முக்கியமான ஒரு தரமான ரோடு தொகுதி ஃபுல்லா எங்கேயுமே இல்லை கண்டிப்பா இல்லை எங்கேயுமே இல்லை என்னன்னா 1-2 பேரூராட்சியில் இந்த ரோடு மனு கொடுத்து சாங்ஷன் ஆக்கி நான் தான் கொடுத்தேன் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டிருக்கேன் இப்போ அதெல்லாம் ரெடி பண்ணி கொண்டிருக்கேன்
சட்டமன்ற உறுப்பினரோடு பேசி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. நீங்க பேச்சுவார்த்தையில தான் இருக்கீங்க உங்களுக்குள்ள. ஆமாம் ஆமாம், நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அதை ரெடி பண்ணி கொடுத்தோம். அடுத்து என்னன்னு வச்சா வாக்குறுதி கொடுத்துருக்கேன், ரோடு திருவிளக்கு. எங்கேயுமே திருவிளக்கு இல்லை. எங்களுக்கு எங்கள் எடைக்கோடு பேரூராட்சியில் 35 வருஷம் ஆண்டு காலம் இருந்தால் இந்த ஸ்ட்ரீட் லைட்டுன்னு இந்த டிஎம்கே ஆட்சியில் இருந்த ஒரு ஆள், இந்த ஆள் ஊறிக்கொண்டு போயிருக்காங்க. அந்த லைட்டுன்னு ஊறிக்கொண்டு போச்சு. நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் போராட்டம் நடத்தியாக்கும் இன்னைக்கு அந்த திருவிளக்கு ஸ்ட்ரீட் லைட்டுக்கே போராட வேண்டி வந்திருக்கு. அந்த போராடி நாங்கள் இன்னைக்கு மக்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் இட்டு கொடுத்துருக்கேன். அடுத்த ரோடு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் மக்களுக்கு. இப்போ வாக்குறுதி என்னென்னு சொன்னால் ரோடு, தெருவிளக்கு, அடுத்து குடிநீர். ரொம்ப சோதனை ஆகிட்டுள்ள குடிநீர். அந்த வீட்டு கனெக்ஷன்னு மொத்தம் 2000 ரூபா தான் இருக்கு. இந்த பில்லு எல்லாமே டோட்டலாக 2000 ரூபா தான். ஆனால் பேரூராட்சியில்னு மும்பர் மாதிரி என்ன ചെയ്യുന്നാங்க 18,000 ரூபா 15,000 ரூபான்னு പറഞ്ഞ് வாங்குறாங்க. அது ரொம்ப வேதனையாகி போகுது. ஆனால் பில்லு 2000 ரூபா தான். ஆனால் இவர் டபுள் மடங்கு வேதனை வாங்குனது கொண்டு யாருமே கனெக்ஷன் எடுக்காத இருக்கிறாங்க. அப்போ நம்ம வெற்றி பெற்று வந்தால் குடிநீர் வசதி. ஆனால் குடிநீர் இலவசம். இப்போ எல்லாமே வீடு ரோடுகள் வழிகள் எல்லாம் கொடுക്കുന്ന எல்லாமே குடிநீர் இலவசமாயிட்டாக்க நேரமே எல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்காங்க? இன்னைக்குள்ள ஆட்சி டிஎம்கே ஆட்சி என்ன பண்ணி கொண்டிருக்காங்க? இந்த டிஎம்கே ஆட்சி இந்த குடிநீர் எல்லாம் விட்டோண்டிருக்காங்க. மக்களுக்குள்ள குடிநீர்னை எல்லாமே என்ன பண்ணி கொண்டிருக்காங்க? அவர் விட்டு அழிச்சு கொண்டிருக்காங்க. அதுக்காக மக்களுக்கு என்ன இல்லை? இன்னைக்கு குடிநீர் இல்லை, ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு எல்லாமே போயாச்சு. அந்த ஆட்சியில எல்லாமே போயாச்சு. அது வந்து ஆட்சி வந்தாச்சுன்னா அடிப்படை தேவைகளை ரோடு, குடிநீர், தண்ணி, அடுத்து குளம் தூர்வாரு, இதெல்லாமே நான் பண்ணி கொடுப்பேன் கண்டிப்பா. சரி, ஓகே. மக்கள் கோரிக்கை எதுவா இருந்தாலும் அதை நிறைவேற்றுவேன் அப்படி சுருக்கமா சொல்லணும் அப்படி சொல்லி. சரி, ஓகே. 2026 தேர்தல் களம் காங்கிரஸா நாம் தமிழரா அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. தேர்தல் முடிவுகள் வர வரைக்கும் காத்திருப்போம். மீண்டும் இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா சந்திப்போம். நன்றி.